கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிற உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் கத்திரிக்காய் ரைஸ் கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 3 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு வதங்கின பிறகு ஒரு 6 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடயே தேவையான உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் முழுமையாக வெந்து வதங்கினோன்னா நம்ம வரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு சாதம் சேர்த்துட்டு இதை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணுன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.